தமிழ்நாட்டுல பரபரப்புக்கு பஞ்சமில்லாத ஒரு நிகழ்ச்சினா, அது பிக் பாஸ் நிகழ்ச்சி தான். இந்த வருஷத்துக்கான பிக் பாஸ் சீசன் 10 தமிழ் நிகழ்ச்சி ஒரு வித்தியாசமான முறையில தொடங்கியிருக்கு. பொதுமக்களுக்கு நாங்க வாய்ப்பு அளிக்கிறோம் அப்படின்னு விஜய் டெலிவிஷன் தரப்புல இருந்து சொல்லப்பட்டுச்சு. நெறைய பேரு, லட்சக்கணக்கான பேரு பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வம் தெரிவிச்சாங்க. அதுல ஒரு 50 பேர செலக்ட் பண்ணி, நாங்க வந்து ஷோ நடத்த போறோம் அப்படின்னு தி பிக் பாஸ் காமன் மேன் அப்படின்னு ஒரு ஷோ ஒண்ணு விஜய் டிவி தரப்புல இருந்து நடத்தப்பட்டுச்சு. அதுல பிரியவர்ஷினி அப்படிங்கிற நபர் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு வித்தியாசமான முறையில் கலந்துக்கிறதுக்கான ஒரு முயற்சியை பண்ணாங்க. பொதுவாக வீட்டில் வந்து நைட்டி போடுவோம், இந்த நைட் ட்ரெஸ் இதெல்லாம் போடுவோம். ஆனால் இவங்க வழக்கத்திற்கு மாறாக அந்த நிகழ்ச்சியுடைய நேர்முக தேர்வுக்கு நைட்டியோட போய் நிற்கிறாங்க. நைட்டியோட போய் நின்னா பரவாயில்ல, இதை ஏன் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் கேட்கும்போது, இதுதான் என்னுடைய இஷ்டம், நான் இப்படி தான் இருப்பேன், உங்களுக்கு இஷ்டம்னா என்னை இப்படியே செலக்ட் பண்ணுங்க, இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல், அந்த நைட்டியை லுங்கியை எப்படி ஆம்பளை பசங்க இப்படி தூக்கி கட்டுவோம், அதே போல் அந்த நைட்டியை வந்து இப்படி தூக்கி கட்டிட்டு நிற்கிறாங்க. இந்த விஷயம் சமூக ஊடகங்களில் காட்டுத்தீயா பரவுது. யாருடா இந்த பிரியவர்ஷினி, இந்த பொண்ணு என்ன இவ்வளோ வித்தியாசமாக பிஹேவ் பண்ணியிருக்கு, கேட்டால் நைட்டியை நார்மலைஸ் பண்ண போகிறேன், நைட்டியும் ஒரு உடை தானே, அதாவது சுடிதார் மாதிரி சேலை மாதிரி நைட்டியை போட்டுக்கிட்டும் எங்கே வேணாலும் பெண்கள் சுதந்திரமாக போகலாம். இன்னும் சொல்ல போனால் பிக் பாஸ் சீசன் 4 உடைய டைட்டில் வின்னர் ஆரின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் கேட்குறார், ஏமா இதே நைட்டியை போட்டுட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பொது நிகழ்ச்சிக்கு போயிருக்கீங்களாமா, இதுக்கு முன்னாடி நீங்கள் கல்லூரிக்கு படிச்சிங்களே அங்கே நைட்டி போட்டு போயிருக்கீங்களா, ஸ்கூலுக்கு வந்து நைட்டி போட்டு போயிருக்கீங்களா, அங்கெல்லாம் நைட்டி போட்டு ஏன் நீங்கள் போகலை, இங்கே மட்டும் ஏன் போட்டுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கரெக்டாக ஒரு கேள்வியை கேட்டார். வேற எதுக்கு, அட்டென்ஷனுக்காக தான். நீங்கள் அப்படி தானடா ஷோ நடத்துறீங்க, எவன்லாம் பைத்தியக்காரனா இருக்கானோ, எவன் வேணாலும் நட்டு கலண்டு போய் திரியிறானோ அவனை போன்ற நபர்களுக்கு தானே நீங்கள் வாய்ப்பு அப்படிங்கிறத கொடுக்குறீங்க. அதைத்தானே இவங்க பார்த்து, ஓ இப்படிலாம் இருந்தால் தான் பிக் பாஸில் நம்ம செலக்ட் பண்ணுவாங்க போல இருக்கு அப்படின்னு தன்மானத்தை இழந்து கேவலமாக அசிங்கம் பிடிச்சத்தனமாக சுயமரியாதையை இழந்துட்டு போய் வெக்கமான சூடு சொரணையே இல்லாமல் போய் நிற்கிறாங்க. அதுவும் இந்த பொம்பளை நைட்டியோட போய் நிற்கிது. நைட்டியோட ஒரு பொண்ணு போய் நிற்கிதுன்னா அந்த பொண்ணு யாரு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் வரும்ல. அப்படிதான் நானும் ஆர்வப்பட்டு அந்த பொம்பளையோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் போய் பார்க்குறேன், யாரா இந்த பொம்பளை அப்படின்ட்டு. போய் ஸ்க்ரோல் பண்ணி கீழே போகும்போது தான் தெரியுது, அம்முனி வந்து தாவேகாவுடைய ஆதரவாளர். அடடா, இது நமக்கு முன்னாடியே தெரியாம போயிடுச்சே. விஜய் ரசிகையா, தாவேகாவுடைய தொண்டரா, நீங்க இப்படி பிஹேவ் பண்ணலைன்னா தான் ஆச்சரியம், நீங்க நைட்டி போட்டுட்டு போகலைன்னா தான் ஆச்சரியம். இப்படியெல்லாம் பண்ணா சமூக ஊடகங்கள்ல தாவேகா தொண்டர்களை, விஜய் ரசிகர்களை தற்குறின்னு விமர்சிக்காம வேற என்னன்னு சொல்லுவாங்க, யோசிச்சு பாருங்க. ஒரு ரியாலிட்டி ஷோவில் ஒரு பப்ளிக்கான ஒரு பிளேஸில் நைட்டியை கட்டிட்டு போனது மட்டும் இல்லாமல் அதை வந்து தூக்கி கட்டிட்டு ஒரு லேடி நின்று பேசிட்டு வந்திருக்கு அப்படின்னா அது என்ன மாதிரியான மனநிலையில் இருந்திருக்கும் அப்படின்னு நம்மளால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. சரி, நம்ம பண்ணது தப்பு அப்படின்னு ஒரு சில பேர் அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த பொம்பளை அந்த ரியலைசேஷன் பண்ணிச்சான்னு கேட்டால் கிடையாது. வந்ததுக்கப்புறமும் நைட்டியை போட்டுக்கிட்டு ஒவ்வொரு யூடியூப் சேனலுக்கும் போய் பேட்டி கொடுத்துக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு என்னை வந்து ஏமாத்திட்டாங்க, எனக்கு அநியாயம் நடந்து விட்டது, அக்கிரமம் நடந்து விட்டது, இதை கேட்பதற்கு யாருமே இல்லையா? ஏன் இல்லையம்மா, மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இருக்கிறாரு. அவர் உன்னுடைய பிரச்சனையை நாளைக்கு கண்டிப்பாக சட்டசபையிலே குரல் எழுப்புவார். என்னுடைய ரசிகை ஒருவர் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு சென்று, என்னுடைய ரசிகை ஒருத்தர் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு, போனதான் போணுச்சு, நைட்டியை போட்டு போயிடுச்சு, என்னுடைய ரசிகையா இருந்துட்டு நைட்டி கூட போடாம போனா எப்படி அப்படின்ட்டு உங்களுடைய பிரச்சனையை நாளைக்கு சட்டசபையில் எடுத்து பேச போறாரு. மிகப்பெரிய அளவில் வந்து அது விவாதமாக போகுது. ரசிகைக்காக நின்ற விஜய், தன்னுடைய ரசிகைக்காக சட்டசபையில் குரல் கொடுத்த விஜய் அப்படின்னு மிகப்பெரிய அளவில் சென்சேஷனாக இது மாறப்போகுது. ஏப்பா, பிக் பாஸே ஒரு கேவலமான ஷோ, அந்த ஷோவில் நடக்கிறதெல்லாம் வந்து நீ வந்து பொலிட்டிக்கல் கண்டென்ட்டாக எடுத்து பேசிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு இதை பார்க்குற 4 பேர் நினைக்கலாம். நான் இந்த சேனலில் பாலிடிக்ஸ் பற்றி பேசிக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு சேனலில் மிஸ்டர் செய்யோன் அப்படிங்கிற சேனலில் நான் கிட்டத்தட்ட சீசன் 7 இருந்து அந்த ஷோவை பற்றின விமர்சனங்களை நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நான் அரசியலும் பேசுவேன், அதே போல் இந்த பிக் பாஸ் தமிழை பற்றியும் பேசுவேன். அதனால் இந்த ஷோ எப்படி நடக்கும், எப்படி எப்படியெல்லாம் பித்தலாட்டம் பண்ணுவாங்க, எப்படியெல்லாம் கண்டஸ்டண்ட்டை செலக்ட் பண்ணுவாங்க, எப்படியெல்லாம் சமூக சீரழிவை மக்களுக்கு மத்தியில் விச ஊசி மாதிரி இவங்க செலுத்துவாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இந்த அம்மா நைட்டியை நார்மலைஸ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து நிற்கிது.
எவனாவது ஒரு ஆம்பளை முண்டா பனியனை போட்டுக்கிட்டு கையிலேயே கட்டிக்கிட்டு, அதுவும் கையிலேயே தூக்கி கட்டிக்கிட்டு, அங்கே ஒரு பொம்பளை ஜட்ஜ் இருக்கு ஓவியா அப்படின்னு, அதுக்கு முன்னாடி போய் எவனாவது ஒருத்தன் நின்றுருந்தான்னா இந்நேரம் அவனை சும்மா விட்டுருப்பாங்களா? கழுவி ஊற்றிருக்க மாட்டாங்க, காரி துப்பி இருக்க மாட்டாங்க. ஏண்டா பொம்பளைங்க இருக்கிற இடத்துல போய் அதுவும் கையிலேயே கட்டிக்கிட்டு ஏற்றி கட்டிட்டு வந்து நிற்கிறியே, உனக்கெல்லாம் எவ்வளோ தைரியம் அப்படின்னு கேட்டிருக்க மாட்டாங்க. இதே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான திரையரங்குகளில் கையிலே கட்டிட்டு வரக்கூடிய ஆண்களுக்கு வந்து அனுமதி கிடையாது. நீ பேண்ட் போட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கைலி அப்படிங்கிறத ஒரு தேட்டருக்குள்ளே கட்டிட்டு போகக்கூடாது அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. நீ நைட் ட்ரெஸ்ஸை எங்கே போடலாம்? உன் வீட்டில் போட்டுக்கலாம், பால் வாங்க போகலாம், காய்கறி வாங்க போகலாம், பக்கத்து வீட்டு ஆண்டிக்கிட்ட நீ காசிப் பேசுறியா? அவனை இழுத்துட்டு ஓடிட்டானாண்டி அப்படின்னு நீ பேசுறியா? அங்கே நீ நைட்டி போட்டு நிற்கிறதுல யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு பப்ளிக் ஷோ, அதை மக்கள் பார்க்குறாங்க, குழந்தைகள் பார்க்குறாங்க, பெண்கள் பார்க்குறாங்க. அந்த இடத்துல போய் நீ நைட்டி போட்டுட்டு நிற்கிற அப்படின்னா அப்போது நமக்கு வந்து அட்டென்ஷன் கிடைக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் வந்து நம்ம சமுதாயத்தில் ஏற்பட்டுருச்சோ அப்படிங்கிற பயம் நமக்கு இருக்குது. நீ உண்மையிலேயே வந்து பாப்புலர் ஆகணும்னு நினைக்கிறியா? உன்னோட கண்டென்ட் மூலமாக, உன்னுடைய பேச்சு மூலமாக, உன்னுடைய செயல் மூலமாக நீ பாப்புலர் ஆகுறங்கிறது வேற. ஒரு ஷார்ட்கட்டில் இது மாதிரி பண்ணால் கான்ட்ரவர்சி ஆகிடும், தமிழ்நாடு முழுக்க வந்து நம்மளை பற்றி தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபேமஸ் ஆகிடலாம், பாப்புலர் ஆகிடலாம். பாப்புலாரிட்டிலே 2 விதம் இருக்குது. ஒன்று பாசிட்டிவ் பாப்புலாரிட்டி, இன்னொன்று நெகட்டிவ் பாப்புலாரிட்டி. இந்த நெகட்டிவ் பாப்புலாரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக மக்கள்கிட்ட போய் எளிதில் நீ சேர்ந்துருவ. ஆனால் அதை உன்னால் வந்து தக்க வச்சுக்க முடியாது. நீ திரும்ப திரும்ப இது மாதிரி ஏதாவது குரலி வித்தை பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் மக்கள் உன்னை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஜிபி முத்து அப்படின்னு ஒருத்தர் லெட்டர் வீடியோ போட்டுட்டு இருந்தாரு. இன்னைக்கு அவருடைய நிலைமை என்ன? அவருடைய வீடியோஸ் வந்து பெருசாக வியூஸ் போகிறதில்ல. தர்பூசணி திவாகர் அப்படின்றவன் ரொம்ப பாப்புலராக இருந்தான். அதுக்கப்புறம் அவனுடைய நிலைமை என்னாச்சு? பிக் பாஸ்குள்ளே போனால் இன்றைக்கி ஆள் எங்கே இருக்கான் அப்படிங்கிறதே தெரில. காவல்துறை கைதெல்லாம் பண்ணி இப்போ மூடிக்கிட்டு இருக்கான். அதுபோல் நெகட்டிவ் பாப்புலாரிட்டி அப்படிங்கிறது பெருசாக நிலைக்காது. நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னா, இந்த மாதிரி வித்தியாசமான விஷயங்களை செய்யக்கூடிய நபர்கள் எல்லாருமே எப்படி தாவேகாவுடைய தொண்டர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. தாவேகாவில் இருக்கக்கூடிய பெண்கள் சமூக ஊடகங்களில் பேசினதெல்லாம் நம்மளால் நினைவு கூர்ந்து பார்க்காம இருக்க முடியல. ஒரு பொண்ணெல்லாம் சொல்லுது, கூலி வேலை பார்க்குறவனே 5-6 வச்சுக்கிறான், எங்கள் தலைவர் விஜய் அவர்கள் வச்சுக்கிட்டா தப்பா அப்படின்லாம் ஒரு பொண்ணு பேசியிருக்கு. அதே போல் ஒரு லேடி பேசுகிறாங்க, என்னுடைய வீட்டுக்கார் வந்து இன்னொன்று வச்சுக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவருக்கு திறமை இருக்குது, பல்லு இருக்கிறவர் பக்கோடா சாப்பிட்றாரு அப்படின்னு ஒரு லேடி பேசுது. இன்னொரு லேடி என்ன பேசுது அப்படின்னா, அக்காவாக இருப்போம், தங்கச்சியாக இருப்போம், தேவைப்பட்டால் விஜய்க்கு பொண்டாட்டியாக கூட இருப்போம் அப்படின்னு இன்னொரு பொண்ணு பேசுது. இந்த பொண்ணு என்னடான்னா நைட்டியை போட்டுட்டு ஒரு பப்ளிக்காக வந்து ஒரு ஷோவில் வந்து நிற்கிது. இதெல்லாம் பார்க்கும்போது பெண் சுதந்திரம் தடம் மாறுகிறதா, தடு மாறுகிறதா அப்படிங்கிற கேள்வியை நம்மளால் எழுப்பாமல் இருக்க முடியல. மக்களாகிய நீங்கள் இந்த தாவேகாவுடைய ஆதரவாளர் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு போய் நைட்டி போட்டு அது கான்ட்ரவர்சி ஆகி விஜயுடைய மானத்தை பிக் பாஸில் வந்து வாங்கி விட்டுருக்க இந்த பொண்ணை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சமூக நிகழ்வு, அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு செயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் பிக் பாஸ் மாதிரியான ஷோவும் பார்ப்பீங்க அப்படின்னா மிஸ்டர் செயோன் அப்படின்னு ஒரு சேனல், அது நம்மளோட சேனல் தான், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.